வாங்க இன்றைக்கி நம்ம மதிய சமையலில் சோயா வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் நான் சோயா எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா ஊறி கொஞ்சம் கொதித்து வரும். நம்ம கொதிக்கட்டும். பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் சும்மா ஒரு 2 கொதி தான். கொதித்தோடனே வெந்துருச்சு. நல்லா இருந்தால் சோயா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஆறட்டுங்க. நம்ம சோயா பீன்ஸை வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா இப்படி கையிலையே இப்படி ஒவ்வொரு துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய பல்லாரி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு கறி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டை போட்டுடலாம். போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த சோயா போட்டு சோயா சேர்த்துட்டோம். இப்போ இதை சும்மா ஒரு 2 பரட்டல், ஏன்னா ஆல்ரெடி இது வெந்துருச்சு. நம்ம சும்மா இந்த 2 பரட்டல் பரட்டிடலாம். பாருங்கள், சும்மா நம்ம 2 பரட்டு பரட்டிட்டோம். இப்போது நம்ம பொடிகளை சேர்த்துடலாம். இது நம்ம சிம்மில் தான் அடுப்பை வைக்கணும். சிம்மில் வச்சு நம்ம அப்படியே பரட்டி கொடுக்கணும். பாருங்கள், நம்ம பரட்டிட்டோம். இதை நம்ம சிம்மிலே வைக்கணும். சிம்மில் வச்சு அடிக்கடி நம்ம பரட்டி அந்த மசாலா வாடை, பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம பரட்டி விடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நிறைய சைடிஷ் இருக்குது. நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சோயாவை போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.